ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கலர்ஃபுல்லான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பார்த்த உடனே பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு ஆசையாக கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்க ஸ்வீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மடக்கு பூரி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூட நம்ம எண்ணெயை நல்லா இது போல் காய்ச்சிட்டு ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சினதுக்கு அப்புறமா கரண்டியை வச்சு இது மாதிரி மென்மையாக கிளறி விடுங்க. கை வச்சு கிண்டணும் அப்படின்னா சுடும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கரண்டியை வச்சு கிண்டிக்கலாம். ஒருவேளை எண்ணெய் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட காய்ச்சி ஊற்றிக்கோங்க. இது மாதிரி மாவு ஃபுல்லாக நமக்கு எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் இப்போது சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கையில் பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி நம்ம கையில் பிடிச்சோம்னா பிடிக்க உள்ள கட்ட மாதிரி வரணுங்க. அந்தளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு மடக்கு பூரி நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவை 2ஆக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாதியை ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சிட்றேன். இப்போது இன்னொரு பாதியை பாத்திரத்தில் வச்சுருக்கேங்க. இதில் நம்ம கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கலாம். அதாவது கேசரி கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கலர் சேர்த்த வேண்டாம் அப்படின்னா சேர்த்தாமையும் செய்யலாம். ஆனால் கலர் சேர்த்தும் போது பிள்ளைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்கங்கிறதுக்காக நான் இன்றைக்கி கலர் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் இந்த கலர் சேர்த்துறதுக்கு பதிலாக பீட்ரூட்டை கூட அரைச்சிட்டு அந்த தண்ணியை கூட கொஞ்சம் தெரித்து இது மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு ரெட் கலர் ரெடி ஆகிடுச்சுங்க. இது மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சு கொடுத்தோம்னா ஓரளவுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு எண்ணெய் இழுத்துரும். இப்போ இன்னொரு பாத்தி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட இப்போது கொஞ்சமாக தண்ணியில் மஞ்சள் கலர் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் மஞ்சள் கலர் சேர்த்துறதுக்கு பதிலாக மஞ்சத்தூள் கூட சேர்த்து செய்யலாம். இப்போது இதையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ரெட் கலரில் மாவு எந்த அளவுக்கு டைட்டாக பிசைஞ்சு வச்சுருந்தோமோ அதே மாதிரி இதையும் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட மஞ்சள் கலர் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு 2 மாவுமே கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுங்க. ரெண்டுமே சம அளவில் தான் இருக்குது. இப்போது நம்ம இது கொஞ்சம் நேரம் விட்டுட்டு பாவு காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 2 ஏலக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் அடுப்பில் வைங்க. அதுக்குள்ளே சர்க்கரை கரையிறதுக்குள்ளே நம்ம மாவுகளை உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு. நம்ம கை பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு மட்டும் பாவு கரைஞ்சி வந்தால் போதுங்க. ரொம்பவும் நமக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை. கை நல்லா பிசு பிசுன்னு ஒட்டினாவே போதும். இப்போ பாகு ரெடி ஆனதுக்கப்புறம் அது ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே உருண்டை பிடிச்சி வச்சுருந்த மாவை இது மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாவு சின்னதாக தான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி நம்ம ரொம்பவும் மொத்தமாகவும் இல்லாத ஓரளவுக்கு சன்னமாக திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவும் நல்லா சன்னமாக திரட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ முதல்ல நம்ம ரெட் கலர் எடுத்து வச்சுருக்கோம். அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தெரிச்சிக்கலாம். எண்ணெய் தெரிச்சிட்டு மாவில் எல்லா பக்கமும் படுறது மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. மேலே அது கூடவே நம்ம மைதா மாவு கொஞ்சம் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம செய்யும் போது மாவு மேலே நம்ம வைக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாதபடிக்கு தனித்தனியாக நமக்கு லேயராக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம சேர்த்துருக்கோம். இப்போது இது மாதிரி நம்ம செஞ்சதுக்கு அப்புறமா இது மேலே இன்னொரு கலர் நம்ம வச்சுக்கலாம். அதாவது நம்ம ஏற்கனவே திரட்டி வச்சுருந்த எல்லோ கலரை இது மேலே வச்சுக்கலாம். மறுபடியும் நம்ம எல்லோ கலர் வச்சதுக்கு அப்புறமா இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தெரிச்சிக்கலாங்க. எண்ணெய் தெரிச்சிட்டு இது மேலேயுமே கூட நம்ம எண்ணெய் தெரிச்சதுக்கு அப்புறமா மேலே மைதா மாவை தூவி விட்டுக்கலாம். இது போல் நம்ம ஒன்று அடுக்க அது மேலே எண்ணெய் தெரித்து மைதா மாவை இது போல் தடவி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம எத்தனை மாவு சேர்த்தனாலும் கூட நமக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாதபடிக்கு நல்ல லேயராக அழகாக கச்சிதமாக வரும். இப்போது நம்ம எல்லா சப்பாத்தியும் இது மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மட்டும் தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே மாவை நல்லா சின்னதாக தான் திரட்டி வச்சுருந்தோம். இதை இன்னும் கூட கொஞ்சம் நல்லா திரட்டிக்கலாம். இது மாதிரி நல்லா திரட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பீஸ் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி நல்லா சுருட்டிக்கோங்க. இது மாதிரி நம்ம சுருட்டி செய்யும் போது தான் நமக்கு மடக்கு பூரி கரெக்டாக வரும். இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு அழகான ரோஜா பூ மாதிரி இருக்கும் பாருங்கள். பிள்ளைங்க இதை பார்க்கும்போதே ஆசையாக சாப்பிட்றதுக்கு செஞ்சு தர சொல்லி உடனே கேட்பாங்க. இப்போ நம்ம 2 பக்கமும் கார்னர்களை கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா அது நமக்கு அந்த அளவுக்கு ஷேப்பாக இருக்காது. நம்ம இதை வேறு ஷேப் பண்ணி கொடுத்துடலாம்.
இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நம்ம மீதி இருக்கிற மாவுகளை ஒரு அரை இன்ச் அளவுக்கு மட்டும் ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கார்னர் பீஸை மட்டும் தனியாக வேறு ஷேப் கூட செஞ்சுக்கலாங்க. இப்போ எல்லா அளவுகளும் பார்த்திங்கன்னா கச்சிதமாக ஒரே அளவாக இருக்குது. இப்போது அதிலேருந்து ஒரு பீஸை நான் எடுத்து எந்த மாதிரி திரட்டணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இது மாதிரி கையில் கொஞ்சமாக அமுக்கி விட்டுட்டு சும்மா லைட்டாக மட்டும் தேய்ங்க. இப்போ நமக்கு பாருங்கள் லேயர் எந்த அளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக திரண்டு வந்திருக்குது அப்படின்னு. இப்போது அந்த மாதிரி ஒரு டிசைனும் கூடவே ரவுண்ட் ஷேப்பில் ஒரு டிசைனும் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் பண்ணி கொடுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம ஏற்கனவே திரட்டி வச்ச பூரியை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பூரி சேர்த்துட்டு நல்லா 2 பக்கமும் கலர் மாறி வர வரைக்கும் கிறிஸ்பியாக இருக்கிற வரைக்கும் அடுப்புலையே நம்ம பொரித்து எடுக்கணும். இது மாதிரி நல்ல கலர் மாறிட்டு கிறிஸ்பியாக லேயர் லேயராக எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இப்போது இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வெந்ததுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்ச பாகில் சேர்த்துக்கலாம். பாகில் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு பாகு எல்லா சைடும் ஒட்டுற மாதிரி பிரட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம 1 நிமிஷத்துலேயே பிரட்டி எடுத்துடணுங்க. இல்லை பாகில் ரொம்ப நேரம் விட்டுருந்தோம் அப்படின்னா பூரி நமக்கு கிறிஸ்பியாக இல்லாமல் பதன்னு ஆயிரும். அதனால் 1 நிமிஷத்துலேயே நல்லா பாகெல்லாம் பிடிச்சதுக்கப்புறமா எடுத்துருங்க. இப்போ நமக்கு நல்லா எல்லா பக்கமும் பாகு பட்டுருச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மீதி இருக்கிற பூரிகளையும் இது மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்ச கார்னரில் இருந்த மாவை கூட ட்ரையாங்கிள் ஷேப்பில் எவ்வளோ அழகாக கட் பண்ணி தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கோன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குதுல்ல. இது மாதிரி நீங்கள் எந்த மாதிரி ஷேப்பில் வேணாலுமே செஞ்சு கொடுக்கலாம். அதே போல் இந்த பூரிகளையும் நம்ம கலர் மாறுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துருங்க. நம்மளோட மடக்கு பூரி எந்த அளவுக்கு கிறிஸ்பியாகவும் ரொம்ப ரொம்ப அழகாகவும் வெந்து வந்திருக்குதுன்னு பாருங்கள். நல்ல லேயர் லேயராக பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இப்போ இது மாதிரி இதையும் வெந்ததுக்கப்புறமா நம்ம பாகில் போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு. இப்போது நம்மளோட மடக்கு பூரி நம்ம எந்த மாதிரி ஷேப்பில் செய்யணுன்னு ஆசைப்பட்றோமோ அந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி கலர்ஃபுல்லாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோ அண்ட் ரெட் கலருக்கு நீங்கள் மஞ்சத்தூளும் பீட்ரூட் சாரும் கூட சேர்த்து செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.